இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய அன்பும் வரவேற்பும். நம்ம பாகம் 2 இது நேத்து போன வாரம் முடிச்சோம். நம்ம தோழி அழகா சொன்னாங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்காக ஒரு சிறிய ஒரு முன்னால போன வாரம்லாம் என்ன பார்த்தோங்கிறத பார்த்துட்டு, இணைப்பில் இப்பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய கலை மாமணி, தொல்காப்பிய செம்மல் எங்களுடைய வழிகாட்டி பத்மநாபன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அவங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். போன வாரம் இதுவரைக்கும் முதல்ல உங்களுக்கு இந்த மதுரை காஞ்சி புதிதாக கேட்பவர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இலக்கிய மரபில் இருக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டு ரொம்ப சிறப்பு மிக்கது. அதிலும் இந்த மாங்குடி மருதனார், மாங்குடி கிழார் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் பாடக்கூடிய தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி பாடக்கூடிய இந்த மதுரை காஞ்சி 10 பாட்டில் ஒன்று. காஞ்சி திணைக்கு உரியதுன்னு நமக்கு தெரியும். அதிலே பெயரிலேயே இருக்கிறது. கிட்டத்தட்ட 782 அடிகள். இந்த இருக்கிறதுலே 10 பாட்டிலேயே அதிகப்படியான வரிகளை கொண்டது இந்த இலக்கியம்தான். அத நம்ம போன 2 வாரங்களாக பார்த்துட்டு வரோம். பொதுவாக ஒரு மன்னனிடம் தூது போய் நாம் பார்த்திருக்கிறோம். நம்ம அவ்வை பாட்டி போவாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் போர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி போனாங்க அந்த விவரம்லாம் நமக்கு தெரியும். ஒரு போரின் வழியாக ஏற்படக்கூடிய கொடுமைகளை எல்லாம் விளக்கி பெரும்பாலான புலவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மன்னனுடைய போர் திறமைய சொல்லி, அவன் எப்படியெல்லாம் வீரன் தெரியுமா, பகைவர்களை எப்படி கொன்று அழித்தான் தெரியுமா, கொன்றளித்த நாட்டு கோட்டை எப்படி அழிந்து அங்க எதுவுமே இல்லாம எள்ளும் திவசங்களும் மட்டும்தான் நடக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே தவிர்த்து, இங்க மருதனார் என்ன சொல்ல விளைகிறார் என்றால், அங்கே போரில் ஏற்படக்கூடிய கொடுமை, போரினால் அந்த நாடு எப்படியெல்லாம் பாழாகி போகும் அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்றாரு. அப்போ அந்த காட்சிகள் 2 பாகத்துல நம்ம என்ன கடந்து வந்தோம்? கிட்டத்தட்ட 88 வரிகள் நான் இதுவரைக்கும் முடிச்சிருக்கேன். அதனுடைய சின்ன சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். இயற்கை வளம் பத்தி தான் முதல்ல எடுத்த உடனே ஒரு மங்களகரமா செய்யற மாதிரி இயற்கை வளத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய நாட்டில் இயற்கை வளங்கள் ரொம்ப தெளிவாக, ஏந்தலாக, உயர்வாக, சிறப்பாக இருந்ததால் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொங்கி அலை வீசக்கூடிய பரப்பினை கொண்ட பெரிய கடல் இருக்குது. சரி, கடலை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனுஷன் அப்படியே எங்க வந்துட்டாரு, தேன் கூடுகள் தொங்கக்கூடிய உயர்ந்த முகடுகளை உடைய மலைகளுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு அந்த நாட்டினுடைய சிறப்பு இயற்கை வளத்தை பத்தி அழகா நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த வான்வெளியை பத்தி பேசும் பொழுது காற்று வலிமையுடன் அப்படியே சுழன்று கொண்டிருக்கிறது. மன்னன் வலிமையை சொல்லும் பொழுது அந்த இயற்கையின் வலிமையை பற்றி சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் மேலாக அங்கே இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் அதது பாட்டுக்கு தத்தம் வழியில போய்கிட்டு இருக்குன்னு அதது வேலையை அதது பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப விளையாட்டுக்கு சொல்றது இல்லையா, சில பேர் தான் வேலையை மட்டும் பார்ப்பாங்க, மத்தவங்க வேலையை தவிர எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம விளையாட்டா சொல்றது உண்டு. பகலில் ஒளி தரக்கூடிய ஞாயிறு, இரவில் ஒளி தரக்கூடிய சந்திரன், இவங்க 2 பேருமே மயக்கமே இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம அவங்க வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. தேவையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரே செழித்து கொழுத்து உள்ளது அப்படிங்கிறாங்க. ஒன்று விதைத்தால் அது 1000மாக சொல்லுவாங்க இல்லையா, 1000 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 1000மாக விளையுதாமா. இப்படி விதைத்த நிலமும் விதைக்காத மரங்களும் பலவாறு பலனை தருகின்றது இந்த ஊரில். இந்த நாடு அவன் ஆளக்கூடிய இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இயற்கை மக்களுக்கு இயல்பாக இயைபாக இசைந்து கொடுப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நம் நெடுஞ்செழியனுடைய குடையின் கீழ். செயற்கை செழிப்பு நிலை இயற்கையை பத்தி பேசினார்ல, செயற்கை செழிப்பு நிலையை பத்தி பேசும் பொழுது பொய்ய சொல்ல தெரியாதாம். பொய்யறியா வாய்மொழி மாந்தர் புடைசூழ பல வெள்ள ஊழிக்காலம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். கோடி கோடி ஆண்டுகளாக வந்த பரம்பரையில வந்த மன்னன் தான் இந்த நெடுஞ்செழியன். அந்த நெடுஞ்செழியன் எப்படி மக்களுடைய பசி பிணி இதையெல்லாம் நீக்கி உயர்ந்த நிலையில் இருந்து சிறப்பாக செங்கோல் ஆட்சி. எப்பவுமே சொல்றது இந்த போர் யானைகளை பற்றியும் இவன் கொடையாக கொடுக்கக்கூடிய பெண் யானைகளை பற்றியும் நிறைய எல்லா மன்னர்களுக்கும் பொதுவாக சொல்வதுண்டு. இங்க எப்படி சொல்றாங்க, கண்டு மாளாத களிறு, அந்த களிறு உண்டு மாளாத வளம். அதுலயே முடிஞ்சு போச்சா, ஒரு யானையை கட்டி சோறு போட முடியுமான்னு நம்ம சொல்றது உண்டு. அப்படி யானைகள் அளவுக்கு அதிகமான களிறு, போர் யானைகள், அவர்களெல்லாம் உண்டு மாளாத வளத்திற்கு சொந்தக்கார ஊர் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. பொய்யறியாத, அது எதுக்காக திரும்ப சொல்றேன்னா, உண்மையை மட்டுமே பேசும் புகழை உடைய நல்ல அமைச்சர்களுடன். ரொம்ப முக்கியம் இல்லையா, இன்றைய அரசு, இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் பத்தி நம்ம எடுக்கும் பொழுது இதெல்லாம் பொருத்தி பார்க்க தோணுது இயல்பாவே. அப்படி உண்மையை மட்டுமே அரசனுக்கு இடித்துரைக்கக்கூடிய நல்ல அமைச்சர்களோடு, அப்படி நல்ல மக்கள் வாழ்ந்த, அப்படி காலங்காலமா வந்த வழியில வந்தவன் தான் இந்த நெடுஞ்செழியன். அவனுடைய செங்கோல் ஆட்சியை புகழ்ந்து அனைவரும் பேசுகிறார்கள். அப்படி வந்த உயர்ந்த குடியில் தோன்றியவனேன்னு சொல்லி சொன்னோம்.
அடுத்ததாக நம்ம பார்த்தது, யார் யாரு பாண்டியன் நெடுஞ்செழியன் குற்றால மலைப்போரில் அதையும் வென்று தன்னுடையதாக்கிக் கொண்டான் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். அந்த வரை தாழ் அருவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து குற்றால மலை, இன்றைய குற்றாலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அத பார்க்கும் பொழுது தான் நம்ம கலிங்கத்து பரணி காட்சி மாதிரி நெறைய பார்த்தோம் இல்லையா? அந்த பிணமாக்கி போட்ட அந்த களிறுகள் எல்லாம் குவித்து, அந்த பேய் கூட்டம் வாயில அடைச்சுக்கிச்சு. அது ஆண்களோட தலைகளை எல்லாம் கல்லாக வச்சு அடுப்பு கூட்டுச்சு. அரசர்களோட குருதிய வச்சு உலை நீரா வச்சு சோறு பொங்குச்சு. அதாவது அரசர்களுடைய கோபக் கனல் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அந்த சினத்தை வைத்து தீயை மூட்டி, வலிமை மிக்க அவர்களுடைய கையெல்லாம் முறிச்சு துடுப்பாக்கி சோத்த துளா வச்சாமா. பிணக்கறி போட்டு சோறு சமைத்தது அப்படின்னு சொல்லி, பலவாறு அந்த எப்படி கடுமையாக இருந்தது அந்த போர்க்கள காட்சி அப்படிங்கிறத பார்த்தோம். வடிம்பலம்பன் என்ற இந்த பாண்டியன், இவன் வைத்திருந்த 4 வகை படைகளின் வலிமையைப் பற்றிப் பார்த்தோம். போர் யானையினுடைய அந்த முன்தலை கொண்டையில அது வச்சிருந்த முகப்படாம்லாம் தொங்கிட்டு இருக்கு. அத அலங்காரப்படுத்தியிருப்பாங்கல்ல. அது அது எப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு கோவம் அதிகமா வந்து மதம் பிடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒழுகக்கூடிய மதம் வந்து கமழ்ந்து மனம் வீசிக் கொண்டிருந்ததாம். அப்பன்னா எவ்வளவு வடிஞ்சிருக்கணும் பாருங்க. பகைவர்களோடு மோதி, மோதி அதனுடைய தலை குருதியால் சேதமாயி அந்த சேறு பட்டு சொத சொதன்னு ரத்தம். அங்க குருதியால் சேறு பட்டிருந்தது. யானை எல்லாம் மலை போல இருக்குதாம். பார்க்கும்போதே அப்படி போர் யானை வந்து நின்னாலே நமக்கு வந்து பயமா இருக்கும். அந்த மாதிரி நின்னுச்சாம். அப்படி போர் தொழிலை மத்த யானைகளுக்கெல்லாம் கற்றுத் தரக்கூடிய பாங்கை உடையது நம் நெடுஞ்செழியனின் யானைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த படையில அந்த யானை போய் காலால துவட்டி எடுத்துருச்சு அப்படின்னு. 4 வகை படைகள் என்ன? மா அது என்னது? போன தடவையே பார்த்தோம். வானத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த மேகக்கூட்டம் மாதிரி இந்த குதிரைகள் கடகடகடன்னு அது போர்க்களத்துக்குள்ள ஓடும் பொழுது, அந்த தூசி செம்புழுதி வானத்து வெயிலையே மறைக்கிற மேகம் போல மேலெழுந்து நின்னு மறைச்சுதுன்னு பார்த்தோம். தேர பத்தி சிறப்பாக பேசும் பொழுது, அந்த குதிரைகளை பூட்டிய தேர் காற்றை மாதிரி சுழன்று சென்றது அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை பற்றி பேசும் பொழுது, வாளை ஏந்திக் கொண்டு இளம் வீரர்கள் எல்லாம் தங்களுடைய தோள் வலிமையை எப்படி பெருமிதத்தோடு காட்டினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக யானை, குதிரை, தேர் இந்த தரை வீரர்கள் எல்லாரையும் பத்தி இப்படிப்பட்ட 4 பேரோட துணை கொண்டுதான் சேர சோழரையும், வேளிரையும் அதுதான் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் பத்தி நம்ம நெறைய பார்த்தோம். இவனுடைய போர் திறமையை பற்றி சிறப்பாக பார்த்தோம். என்னன்னா, அந்த உம்பல்ன்னு சொல்லக்கூடிய அந்த யானை வழியாக வந்தவன் தான். இவன் இவன் வெறுமனே வந்து ஒரு போரை புரிந்துவிட்டு, என் கடமை முடிந்ததுன்னு அந்த இடத்த விட்டு போல. நிலம் தந்த பேருதவி, நிலந்தரு திருங்கிற பேருக்கு சொந்தக்காரன்னு பார்த்தோம். ஏன்னா, வென்ற நாடுகளை அவர்களுக்கே கொடுத்து உதவிய பெரிய குணத்துக்கு சொந்தக்காரன், தயாள குணமுடையவன் பார்த்தோம். மன்னர்க்கெல்லாம் மன்னனாக எப்படி இவன் வந்து விளங்கினான் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த காட்சிகள் எல்லாம் நாம் கண்டோம். இடி இறங்கினா ஒரு பச்சை மரம் எப்படி எரிந்து சாம்பலாகி விடுமோ, மலைகள் எல்லாம் வந்து எப்படி தூள் தூளாகி விடுமோ, அந்த மாதிரி இந்த பாறையாக இருக்கக்கூடிய பெரிய மலைகள் எல்லாம் உதிர்ந்து பொடி பொடி தூளாக விடுமாறு அவனுடைய வலிமையை சொல்கிறார்கள். நெடுஞ்செழியனுடைய பகைவர்கள் எல்லாம் அவர்கள் கோட்டைகளை எல்லாம் இவன் எப்பொழுது வந்து தகர்த்து விடுவானோன்னு பயத்திலே இருக்கிற மாதிரியே வச்சிட்டு இருந்திருக்கிறான். அவனோட சில அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அகழிகளாக இருக்கட்டும், காவல் கோட்டைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய அரண் எழுப்பி நாங்க பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னவனையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கான் நம்ம நெடுஞ்செழியன். ஆழமான அகழிகள் உயரத்துல இருந்த அவங்க எங்கெங்க பதுங்கி இருந்தாலும் சரி, தேடி போய் அடிச்சிருக்காரு நம்ம நெடுஞ்செழியன். இதெல்லாம் பார்த்தோம். ஆக மன்னருக்கு மன்னனெல்லாம் இவனைக் கண்டு எப்படி வாயார வாழ்த்தினார்கள், அவர்களுக்கெல்லாம் எப்படி சிறப்பாக மன்னனாக இருந்தான் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சுட்டப்பட்டது. அடுத்தது சாலியூர பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? நெல்லின் ஊர்ன்னு சொல்லக்கூடிய சாலியூரை இவன் எப்படி வென்றான்ங்கிறதை பத்தி பார்த்தோம். அப்பதான் நம்ம தோழி சொன்ன இந்த கடல் காட்சிகளை எல்லாம் நாம் கண்டோம். காற்றால் போகக்கூடிய, காற்றில் அசைந்து அசைந்து செல்லக்கூடிய நாவாய் கப்பல்கள் எல்லாம் இங்கே பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து இறக்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம கோபாலையா அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாரு. நாவாய் கப்பல் ஒரு பக்கமே இறக்கிக்கிட்டு இருந்தா அதோடைய பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விடும். இந்த பக்கம் இறக்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க சமமாக அதை கையாளுவதற்காக. அப்பொழுது முரசு முழங்குகிறது. நாவாயின் பாய்மரம் அந்த நாட்டினுடைய அடையாள கொடியை கட்டிக்கொண்டு அப்படியே மலை மாறி ஒசந்து போய் கடல் அலையில் ஆடிக்கொண்டு பாய்மரம் எல்லாம் அந்த மலையில் மேயக்கூடிய மழை மேகம் போல இருக்கிறது அப்படின்னு. அந்த மேகங்கள் எப்படி இருந்துச்சாம்? நுரை தள்ளக்கூடிய பேரலைகள் போல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி இன்று நாம் 3வது பாகத்திற்குள் நுழைகிறோம்.
இதுவரை நாம் 88 வரிகளை கடந்து வந்திருக்கிறோம். குரவை ஒலியும் பிற ஓசைகளும் நிறைய இருக்கக்கூடிய ஊரு. சொல்லுவாங்க இல்லையா? நம்ம மத்த இலக்கியங்கள்லயும் நம்ம கண்டிருக்கோம். அதாவது இந்த நீர் மேலாண்மை, நீரை பாதுகாப்பு பண்ணும் பொழுதெல்லாம் அரசர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நீர்களை அழகாக ஒரு அன்னப்பறவை போல் வடிவமைக்கப்பட்டதிலிருந்து எப்படி மழைநீரெல்லாம் கொட்டும், அந்த ஒலி எப்படி கேட்கும், அப்படியெல்லாம் சில ஒலிகளைப் பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லியிருப்பார்கள். அதேபோல இங்க என்ன சொல்றாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீர் தெவ்வும் நிறை தொழுவர் பாடு சிலம்பும் இசை ஏற்றத்தோடு வழங்கும் அகல் ஆம்பியின் கயனகய வயல் நிறைக்கும் மென் தொடை வன்கிழார் அதறி கொள்பவர் பகடு பூந்தெள் மணி இரும்புள் ஓப்பும் இசையே என்றும் மணிப்பூ முண்டகத்து மணல் மலி காணல் பரதவர் மகளிர் குரவையொடு ஒலிப்ப பரதவர் மகளிர் குரவையொடு ஒலிப்ப. அந்த ஓசைகள் என்னெல்லாம் இருந்துச்சு? நீர் தெவ்வும் நிறை தொழுவர். நீரையெல்லாம் மொண்டு மொண்டு முகந்து முகந்து இறைக்கின்ற வரிசையாக நின்று தொழில் செய்பவர்கள் யார் அப்படி செய்வாங்க? ஏற்றம் இறைக்கக்கூடிய உழவர்களை பற்றி இங்கு பேசுகிறார்கள். பாடு சிலம்பு இசை, பாடும் ஒலியை தரக்கூடிய அந்த அருமையான இசை, ஏற்றத்தோடு வழங்கும் அகல் ஆம்பியின். ஏற்றத்துடன் அந்த நம்ம இந்த சினிமா பாட்டுல கூட வருமே, ஏத்தமையா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தம். இந்த இடத்துல அந்த ஏத்தம் அவளுடைய அந்த ஒரு கர்வத்தை பத்தி பேசிட்டு, அதே நேரத்துல அந்த வயக்காட்டுக்கு அவங்க இறைச்சி ஊத்தக்கூடிய அந்த ஏத்தத்தை பத்தியும் அந்த ஒரு இரண்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாள் அந்த பாட்டில். அதே மாதிரி இங்க என்ன செய்யறாங்களாம்? ஒரு அகன்ற வாளியை வைத்து ஏற்றத்தில் இறைத்து இறைத்து அழகாக குளத்திலிருந்தும் ஆற்றிலிருந்தும் தண்ணீரை எடுத்து வயல்வெளிகளுக்கு ஊற்றுகிறார்கள். அந்த ஏற்றம் இறைக்கக்கூடிய ஓசை ரொம்ப அழகாக இருக்கிறது. கயநகைய வயல் நிறைக்கும். குளமோ ஆறோ அங்கே தண்ணீரே இல்லாது போகுமாறு நீரை முகந்து முகந்து வயலை நிறைத்து ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மென் தொடை வன்கிழார். அதாவது அந்த மாடுகளை எல்லாம் அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வைக்க போர் அடிக்கிறது. அது என்னன்னா, நெல்லிலிருந்து அந்த அந்த அரிசியை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த காட்சி. போர் அடிக்கிறதுக்கு எருதுகளை எல்லாம் கயிற்றுல மென்மையாக கட்டி கோர்த்திருப்பார்களாம். வரிசையா நின்னு அதுல அடிக்க விடுவாங்க. அது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் எழுப்பக்கூடிய அந்த ஓசை, அந்த போர் அடிக்கக்கூடிய அந்த ஓசை. அதறிக் கொள்பவர் பகடு பூந்தெள் மணி. அதுதான் அந்த மாடின் கழுத்துல கிடக்கக்கூடிய எருதுகளின் மணியை பத்தி இங்க பேசுறாங்க. எருதுகளை நெல்லின் மேல் நடக்க வைப்பார்கள். நான் சொன்ன மாதிரி, அதாவது உமி அரிசி ரெண்டையும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு. அந்த எருதுகளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணி ஓசை. இரும்புள் ஒப்பும் ஓப்பும் இசையே. பெரிய பெரிய பறவைகளை அது விரட்டுகிறது. எது? அந்த எருதுகளுடைய மணி ஓசை கேட்டு பறவைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு பறந்து செல்கிறது. அது எவ்வளவு 2 நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு கல்லுல 2 மாங்காய்ன மாரி பறவைகள் நெல்லை கொத்தி கொத்தி எல்லாம் எடுத்துட்டு போயிராம, இதனுடைய மணி ஓசையிலேயே அது பறந்து போயிருது. என்றும் மணிப்பூ முண்டகத்து மணல் மலி காணல். நீலமணி போல மலர்களை உடைய, பூக்களை உடைய களிமுள்ளி செடிகள்னு சொல்றாங்க. அந்த செடிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய மணல் நிறைந்த அந்த கடற்கரை காட்சி. அத சொல்றாங்க. பரதவர் மகளிர் குரவையோடு ஒலிப்ப. ஆனந்தமா அங்கே இருக்கக்கூடிய பரதவ மகளிர் எல்லாம் குரவை ஆட்டம் அவர்கள் ஆடிக்கொண்டு ஒலியோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. குட்டுவர்னு சொல்லி வழங்கக்கூடிய ஒரு ஒரு மன்னவன், அதாவது நாடை ஆளக்கூடிய பல சேர அரசர்களை எல்லாம் வென்றவனாம். பல் யானை செல் கெழு குட்டுவனை வென்றவன் அப்படின்னு இந்த இடத்துல நம் நெடுஞ்செழியனை சுட்டுகிறார்கள். குட்டநாடு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த குட்டநாடை அங்கங்க பல மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அவர்களை எல்லாம் குட்டுவர்கள் என்று சொல்லுவதுண்டு. குட்டுவர். இப்படிப்பட்ட குட்டுவர்களை எல்லாம் நம் நெடுஞ்செழியன் வென்றவன். கிழார், முன்னாடியே நம்ம சொன்னோம், நிலக்கிழார்னு சொல்றோம் இல்லையா? கிழார் என்பவர் நன்செய் நில உழவர்கள். தொழுவர்னா யாரு? அவர்கள் எல்லாம் நிலத்தில் பணி செய்பவர்கள். இந்த தொழுவர் என்ன செய்யறாங்க? நான் சொன்ன மாதிரி ஆத்து நீரை எல்லாம் மேட்டு நிலங்களுக்கு ஏற்றத்தால் எடுத்து எடுத்து பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைக்கும் பொழுது அவர்கள் அழகாக பாடிக்கொண்டே அந்த வேலை பழு தெரியாமல் இருப்பதற்காக இந்த வயக்காட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் அழகாக பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்யறது வழக்கம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓசை
ஆம்பிங்கிறது அந்த வாளி மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நீரை மொண்டு எடுக்கக்கூடிய ஒரு கருவி. அதுக்கு தான் ஆம்பின்னு சொல்றாங்க. இந்த தோடுன்னு சொல்லக்கூடியது ஆம்பியை ஏற்றத்தில் தொடுக்கக்கூடிய, கட்டக்கூடிய ஒரு பகுதி. இந்த அகன்ற வாளி ஆம்பியினுடைய வாயில் நீரை அப்படி அள்ளி எடுக்கும்போது என்ன ஆயிருதா, அந்த ஆத்துக்குள்ள இருந்த கயல் மீன்கள் எல்லாம் அந்த வாளிக்குள்ள வந்துருச்சாமா. அந்த மீனோட சேர்த்து இவங்க வயலுக்குள்ள ஊத்துறாங்க. அந்த கயல் மீன்கள் எல்லாம் வயலில் புரண்டு கொண்டிருக்கிறது. இந்த கிழாரெல்லாம் போரடிக்க எருதுகளை கயிறுல நான் சொன்ன மாதிரி அழுத்தமா கட்டாம, என்ன ஒரு நுட்பமா நம்ம புலவர் எழுதியிருக்காரு பாருங்க. மென்மையாக அந்த கயிறுகளை துவள விட்டு அதை ஒன்றாக கட்டி, அந்த எருதுகளின் மணியோசை தெளிவாக இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை கேட்டு பறவைகள் எல்லாம் பறந்தோடி விட்டது. பரதவர் மகளிர் எல்லாம் அங்கே கடற்கரை மணலில் முண்டக மரத்தடியில் குரவையாடி அந்த அழகான குலவை ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக எல்லா இலக்கியத்திலும் நம்ம நிறைய கடந்து வந்திருக்கோம். அந்த நிலா வெளிச்சத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய துணையோடும், இணையோடும், குழந்தைகளோடும், குடும்பத்தோடும் ஒரு ஒரு சோறு எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஆத்தங்கரையில இன்னைக்கும் உண்டு. பொங்கல் கழிஞ்ச மறுநாள் நம்ம கறி நாள்னு சொல்றது உண்டு. அங்க காய், குழம்பு, கறி, பனங்கிழங்கு எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டு போய் திருநெல்வேலியில தாமிரபரணி ஆத்துக்கரைக்கு கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுபோல இங்கே நிலா வெளிச்சத்தில் கடற்கரை மணலில் குரவையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வயல்வெளி பகுதியில கடற்கரையில நடக்கிறத பார்க்கும். இந்த இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குதாமா, விழாக்கோலம். நம்ம மதுரைன்னு சொன்ன உடனேயே நமக்கு சொன்னோம் இல்லையா? அந்த நல்லங்காடி, அ அல்லங்காடின்லாம் முன்னாடி பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு. இனிமே தான் தெளிவா எல்லாம் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த விழா கொண்டாடக்கூடிய மன்றங்கள்ல என்ன நடக்கும்? கலைஞர்கள், உழவர்கள், மறவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடை எப்படிப்பட்ட கொடையாம்? தங்க தாமரைப்பூ விருதுகள், விருது கிண்ணங்கள் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். பொருணருக்கு யானை முதலிய பரிசுகளை பாண்டியன் கொடுக்கும் காட்சி. அதுக்கு தான் நம்ம வரோம். ஒரு சார் விழவு நின்ற வியல் ஆங்கண் முழவு தோள் முரண் பொருணர்க்கு உரு கெழு பெருஞ்சிறப்பின் இரு பெயர் பேராயமோடு இலங்கு மறுப்பின் களிறு கொடுத்தும் பொலந்தாமரை பூச்சூட்டியும் நலம் சான்ற கலம் சிதறும் பல்குட்டுவர் வெல்கோவே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சார் விழவு நின்ற வியல் ஆங்கன். ஒரு பக்கத்துல விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால எழக்கூடிய அந்த ஓசைகளை பற்றி சொல்கிறார்கள். அந்த ஊர் எப்படி இருக்குது? பொதுவாக சொல்வதுண்டு. பெரிய பெரிய ஊர்னா அகன்ற தெருக்களை உடைய, ஒரே ஒடுக்கமா இருந்தா என்னையா அது ஊரு அப்படிம்போம் நம்ம. நல்ல அகன்ற தெருக்கள், பெரிய பெரிய மாளிகைகள், அப்படி அப்படி இருந்தாலே வளமையாக செழிப்பாக இருக்கிற ஊர்னு அர்த்தம் இல்லையா? அதைத்தான் இங்க சுட்டுகிறார்கள். அகன்ற இடத்தை உடைய அந்த ஊர்களிலிருந்து, விழாவிலிருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த கொண்டாட்ட ஒலி கேக்குதாமா. முழவுத்தோள் முரண் பொருணர்க்கு. அந்த முழவுங்கிறது என்ன? ஒரு வகையான இசைக்கருவி. அந்த முழவு போல் இருக்கக்கூடிய தடாரி பொருணருக்குன்னு, கல்வியால் மாறுபடும் தடாரி பொருணருக்குன்னா ஒவ்வொரு கலைஞர்கள் ஒவ்வொரு இசைக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? தடாரினா என்னன்னு பார்த்தேன். கஞ்சிரான்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு இசைக்கருவி. பறையை போலவே ஒரு பக்கம் மாத்திரமே அடிக்க முடியுமா அந்த அந்த கஞ்சிராவை. அதைத்தான் இங்கே தாழ வாத்தியம், அதையும் பற்றி இங்கே பேசுகிறார்கள். முழவுங்கிறது நம்ம தமிழருடைய இசைக்கருவியில் ஒன்று. நிறைய இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கு. முழக்கம் அப்படிங்கிற சொல்லுல இருந்துதான் இந்த முழவு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. உரு கெழு பெருஞ்சிறப்பின் இரு பெயர் பேராயமோடு. இங்க என்ன சொல்றாங்க? அச்சம் பொருந்திய தலைமையை உடைய கன்றும் பிடியும் கொண்ட கூட்டமா. ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டம். இலங்கு மறுப்பின் களிறு கொடுத்தும், ஒளியுடைய தந்தங்களை உடைய அந்த யானைகளை கொடுத்தும் பரிசில் என்னென்ன கொடுக்கறாங்கன்னு பாக்குறோம். பொலந்தாமரை பூச்சூட்டியும். இங்கே பொலந்தாமரைங்கிறது பொன்னால் செய்யப்பட்ட தாமரை மலர்களை சூட்டியும், நலம் சான்ற கலம் சிதறும் பல்குட்டுவர் வெல்கோவே. இப்படி அழகிய அணிகலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய குட்டநாடு, இவ்வளவு சிறப்பையும் செய்தவர்கள் யார்? அந்த குட்டநாட்டுல இருக்கக்கூடிய குட்டுவர்கள். அவர்களையும் வென்றவன் நம் வேந்தன் நெடுஞ்செழியன்னு கொண்டு வந்து முடிச்சிட்டார். இது வயல்வெளி பகுதியில நடந்தது. ஊர் பக்கம் நடந்த காட்சி எல்லாத்தையும் இங்கே சுட்டியிருக்கிறாங்க. முதுவெளிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரினுடைய சிறப்பை நாம் பார்க்க போகிறோம்.
கல் காயும் கடுவேனிலொடு இருவானம் பெயலொழிப்பினும் வரும்பைகள் மீன் பிறழினும் வெள்ள மாறாது விளையுள் பெருக நெல்லினோதை அறிஞர் கம்பலை. கல் காயும் கடுவேனிலோடு, இந்த மலையே காஞ்சு போயிரும் அப்படி அடிக்கக்கூடிய கடுமையான வேனில். இருவானம் பெயல் ஒழிப்பினும், பெரிய பெரிய மேக கூட்டங்கள் எல்லாம் மழையை மறைத்து ஒளித்து வைத்துக் கொண்டால் கூட, வரும் வைகள் மீன் பிறழினும், காலையில் வரக்கூடிய வெள்ளி தென் திசைக்கு சென்று மறைந்து கொண்டாலும் வெள்ளம் மாறாது விளையுள் பெருக, ஆறுகளில் நீரோட்டம் குறையாது விளைச்சல் பெருகும். நெல்லின் ஓதை அறிஞர் கம்பலை. நெற்கதிர்கள் எல்லாம் காற்றில் அசையக்கூடிய அந்த ஒலி, அதனை அறுப்பவர்களின் ஓசை இப்படியெல்லாம் நிறைந்து இருக்கும். மலையே காய்ந்து மலையே ஒண்ணுமில்லாம காஞ்சு போயிருக்கக்கூடிய கடும் பாறை, அந்த மலையே காய்ந்து போகும்படி கடுமையான கோடை வந்தாலும், கரு மேகங்கள் எல்லாம் மழையை பொழியாமல் பொய்த்து போய்விட்டாலும், தினமும் காலையில தோன்றக்கூடிய கதிரவன் வடபாலோ தென்பாலோ எங்கிருந்து இடம் சாய்ந்து அவன் மாற்றி போய் எழுந்தாலும், வைகை ஆற்றில் வெள்ளம் வருவது மாறாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய விளைச்சல் பெருகி நெல்லறுப்போர் பாடும் பாடலோசை கேட்கிறது. புள்ளிமிழ்ந்து ஒலிக்கும் இசையே என்றும் சலம் புகன்று சுரவு கலித்த புலவு நீர் வியன் பவ்வத்து நிலவு காணல் முழவு தாளை குளிர் பொதும்பர் நளித்தூவல் நிறை திமிழ் வேட்டுவர் கரைசேர் கம்பலை இருங்களி செருவின் வெள் உப்பு பகர்னரோடு ஒலியோவா கலியானர் முது வெள்ளிலை மீ கூறும். இப்போ இந்த பல இலக்கியங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்ததுனால ஒரு பயன் என்ன கிடைச்சதுன்னா, இந்த இலக்கிய வரிகளை படிக்கும் பொழுது எனக்கு பிற இலக்கியங்களில் நாம் பேசி நாம் ரசித்த காட்சிகள் எல்லாம் நம்மளை அறியாம உள்ள வந்து நிற்கிது. புல் இமிழ்ந்து ஒலிக்கும் இசையே, பறவைகள் எல்லாம் கத்தக்கூடிய ஓசை, சலம் புகன்று சுரவு கலித்த, அதாவது சுறா மீன்கள் எல்லாம் செருக்கோடு நீந்துகின்ற, புலவு நீர் வியன் பவ்வத்து, பவ்வம் என்பது கடல் என்று அறிவோம். புலவு நாற்றம் வீசக்கூடிய அந்த மீன் நாற்றம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய நீரை உடைய கடலில் இருக்கக்கூடிய அந்த புலால் நாற்றத்தை பத்தி பேசுறாங்க. நிலவு காணல் முழவு தாழை, நிலா போல இருக்கக்கூடிய மணல், அந்த வெண்மணல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரையில் முழவு போலும் காய்களை உடைய தாழை, அந்த தாழைங்கிறது அந்த கடற்கரையில படர்ந்து இருக்கக்கூடிய வேலி போல் இருக்கக்கூடிய காட்சி நிறைய இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்கும். குளிர் பொதும்பர் நளித்தூவல், அப்படிப்பட்ட குளிர்ந்த சோலையில் இருக்கக்கூடிய செறிந்த சிறப்பான துவலைகள் அப்படிங்கிறது நீர்த்திவலை, மழை தூவல்களைத்தான் சொல்றாங்க, அது விழக்கூடிய ஓசையும். நிறை திமிழ் வேட்டுவர் கரைசேர் கம்பலை, வரிசையாக உள்ள படகாலே அந்த மீன்களை எல்லாம் போய் வேட்டையாடி வருவார்கள். கரையில் அந்த படகு சேரக்கூடிய ஓசையும், அந்த மீனவர்கள் எல்லாம் வரக்கூடிய ஓசையும். இருங்களி செருவின் வெள் உப்பு பகர்னரோடு, பெரிய பெரிய களியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு பாத்தியில் விளைந்த அந்த வெள்ளை உப்பை விற்பவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஓசை, அந்த உப்பளத்துல வேலை செய்வாங்க இல்லையா, அந்த ஓசையை பற்றி சொல்கிறார்கள். ஒலிவோவா கலியானர் முது வெள்ளிலை மீ கூறும், ஒலி அடங்காத ஒரு வளமையுடைய முது வெள்ளிலை பத்தி இங்க பேசுறாங்க. மொத்தமா இந்த காட்சிய எப்படி அழகான ஒரு காட்சி பார்ப்போம். நீர் பறவைகளுடைய பாடல் எல்லாம் நீங்க நிறைய நேரங்கள்ல கடற்கரை ஓரங்கள்ல போய் நின்னு பார்த்திருக்கீங்களா? வானத்துல அது பாட்டுக்கு ஒரு அழகான சத்தத்தை எழுப்பிக்கிட்டே போகும். கடலால எழுப்பக்கூடிய ஓசை, மக்களுடைய பேச்சுக்குரல், அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய அருமையான அந்த ஓசையெல்லாம் அந்த எல்லாத்தையும் தாண்டி அது உச்சத்துல பறந்தாலும் கேட்கும். அப்படிப்பட்ட நீர் பறவைகளினுடைய பாடல் ஓசை கேட்கிறது. திமில் படகு வேட்டுவர் ஓசையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெருங்கடல்ல சுறா எங்கே அதிகமாக இருக்குமோ அங்க தேடி போய் கட்டு மரங்கள்ல போய் அதை பிடித்து கொண்டு வந்து நிலா மணல் இருக்கக்கூடிய அந்த மணல் கரையில் தாழை மரத்தடியில கொண்டு வந்து ஏத்துறாங்க எல்லாத்தையும். அந்த முழவை முழக்கி கொண்டு பாடக்கூடிய பாடல் ஓசை, உப்பு விற்கிறவங்க எல்லாம் கூவி கூவி விற்கக்கூடிய அந்த ஓசை, இதெல்லாம் சேர்ந்து இந்த பாண்டிய நாட்டு முதுவெள்ளில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாண்டிய நாட்டு துறைமுக பகுதியில் அரசனை வாழ்த்தக்கூடிய ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வெள்ளிலை சொல்றோம் இல்லையா, தூத்துக்குடியத்தான் சொல்றாங்க. இத்தனை ஓசையும் தாண்டி அரசனை வாழ்த்தக்கூடிய ஓசையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அப்படின்னு.
நிறைய இலக்கியங்கள்ல நான் சொன்னது போல இந்த நிலவு மணல் கையாளப்பட்டிருக்கிறது. அகநானூற்றில் ஒரு பாடல்ல கொடிது அரி பெண்டிர் சொல் கொண்டு அன்னை கடி கொண்டனளே தோழி பெருந்துரை எல்லையும் இரவும் எண்ணாது கல்லென வலவன் ஆய்ந்த வன் பரி நிலவு மணல் கொட்கும் ஓர் தேர் உண்டு எனவே. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த அகத்தை இந்த புறத்தோடு ஒப்பிட்டு எப்படி பேசியிருக்காங்க பாருங்க. என்ன கதைன்னா, ஊர் அலர் தூற்றுகிறது. இந்த ஊர் மக்கள் பழித்து சொல்றதே குலத்தொழிலா வச்சிட்டு இருக்கிற மனநோய். பிறரை பற்றி பழித்து சொல்லக்கூடியதே இங்கே மனநோய்ன்னு சுட்டுகிறார். மனநோயுற்ற இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பேச்சை கேட்டு நம்ம அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்காவல்ல நம்மள அடைச்சு வச்சுட்டாளே தோழி. பெருந்துறைகள்ல பகல்னும் பார்க்காம இரவுன்னும் பார்க்காம ஒலியை ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பாகன், ஒரு பாகனுக்குத்தான் தெரியும் ஒரு குதிரைகளுடைய சிறப்பு, இது எப்படி ஓடும், எப்படி கையாள முடியுங்கிறது, அதை வளர்க்கக்கூடிய அதனை பற்றி தெரிந்த பாகனுக்குத்தான் தெரியும். அதனால்தான் அந்த வார்த்தை பாகன் ஆய்ந்து தெரிந்த நன்கு வளர்ந்த குதிரைகள் பூட்டிய அந்த நிலா வெளிச்சம் போல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மணலில் சுற்றி சுற்றி ஒரு தேர் வந்து சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றா தலைவி கிட்ட. ஆக நான் இன்னொரு பாடல்ல நிலாவின் இலங்கு மணல் மலிமருகில் புலாலம் சேரி புல்வே குரம்பைன்னு இந்த பாடல் போகுது. என்ன சொல்றாங்க? தெருவுல நிலா வெளிச்சம் போல அந்த மணல் பறந்து கிடக்குமா. அங்கே புலால் நாற்றம் அடிக்கும். அந்த புல்லால் வேயப்பட்ட குடிசைகள் இருக்கும். அது ஒரு ஊர்னே சொல்ல முடியாதுயா. அப்படி ஒரு சின்ன ஊராத்தான் இருக்கும். தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். துன்பம் தரக்கூடிய உறைவிடம் தான், குட்டி ஊரு தான், எல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஊர்ல யாராவது வாழ்ந்து இன்பத்தை துய்த்து விட்டால், இன்பத்தை கண்டுவிட்டால் தன்னோட ஊரையே மறந்து இங்கே தங்கிருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல பண்பினை கொண்ட ஊர் எங்கள் ஊர் அப்படின்னு ஊரை பத்தி பெருமையா சொல்லி தலைவனை சொல்றா. தலைவா, அதாவது என் ஊருக்கு ஒரு நாள் வந்து போவாயாக அப்படின்னு சொல்லி தலைவன் கிட்ட பேசுறதுக்காக இந்த நிலாமணல் சிறப்பை எல்லாம் சொல்கிறாள். நற்றிணையில் ஒரு பாடலில் வேறு பல் நாட்டில் கால் தர வந்த பல உரு பண்ணியம் இழிதரு நிலவு மணல். பல்வேறு பல நாடுகளிலிருந்து காற்று படகுகள்ல கொண்டு வரப்பட்டு அப்படி பெருகி கிடக்குதாம். பலவாக பெருகி கிடக்கக்கூடிய பல்வகை பண்டங்கள், பண்ணியம்னா பல்வகை பண்டங்கள்னு அர்த்தம். அது அங்கே இறக்கப்பட்டு நிலா போன்ற வெண்மணலில் குவிந்து கிடக்கக்கூடிய துறைமுகம் அது அப்படின்னு சொல்ற இடத்துல சொல்றாங்க. இன்னொரு நற்றிணை பாடல்ல நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து பந்தொடு பெயரும் பரிவிலாட்டி, ஒரு தலைவி ஆடக்கூடிய விளையாடக்கூடிய காட்சிக்காக இங்கே நிலவு மணல் சுட்டப்பட்டிருக்கிறது. அவளோட அப்பா தேரோட்டி செல்லக்கூடிய அந்த நிலாக்காயிர மணல் முற்றத்துல பந்தாடிக்கிட்டு போகக்கூடிய இரக்கம் இல்லாதவள் அவள் அந்த பெண்ணை சுட்டும் பொழுது இந்த காட்சிப்படுத்துதலை சொல்கிறார்கள். இன்னொரு நச்சினை பாடலில் மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பின் உறவுத்துறை கொழிய பூமலி பெருந்துரை நிலவு குவித்தன்ன மோட்டு மணல் இடிகரை. அப்படியே நீல மணிய நெருக்கமா வச்சது போல அலை மோதக்கூடிய அந்த கடல் துறை. அங்கே நிலா வெளிச்சத்தை எடுத்து குவிச்சு வச்சது போல மணல் குவியலாம். எவ்வளவு அழகான ஒரு காட்சி அமைப்பு. இன்னொரு நச்சினை பாடல்ல பாருங்க, தம் நாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி நெடு நெறி ஒழுகை நிலவு மணல் நீந்தி. உமணர்னு சொல்லக்கூடியவங்க இந்த உப்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இவங்க என்ன செய்யறாங்க? பெரிய பெரிய நீண்ட மணல் வெளியை தாண்டி வந்து அவங்களுடைய வண்டிகள்ல வந்து மலை வழியாக அந்த உப்புகளை ஏற்றி கொண்டு வரிசையாக வருவார்கள். இந்த மலைவாழ் மக்கள் என்ன செய்வாங்க? தன்னிடத்தே விளைந்த நெல்லை கொடுத்து இவர்கள் நாட்டில் விளைந்த உப்பை பண்டமாற்று செய்வார்கள். அங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் வரக்கூடிய அந்த நீண்ட மணல் வழி இங்கே சுட்டப்படுகிறது. நிலவு மணல் நீந்தி. குறுந்தொகை பாடல் ஒன்றில் இருள் தெணிந்தன்ன ஈர்ந்தன் கொழு நிழல் நிலவு குவித்தன்ன வெண்மணல். நிலவு குவிச்சு வச்ச மாதிரி மணலாம். அப்ப எவ்வளவு அழகா இருக்கும் அது. நிலவை எல்லாம் ஒன்றாக குவித்து வைத்ததை போல அந்த வெண்மணல் பரப்பில் ஒரு பக்கத்துல என்ன நடக்குது? இருள் தெரிந்த ஈரமும் குளிர்ச்சியும் இருக்கக்கூடிய நல்ல கொழுமையான நிழல். அந்த ஒரு ஈரப்பதம் காற்றில் இருக்கக்கூடியதை சொல்லுவோம் இல்லையா? அப்படி கொழுமையான செழிப்பான நிழலை பற்றி பேசுகிறார்கள். கலித்தொகையில் வாழ் நிலா ஏய்க்கும் வயங்கு ஒழி எக்கர் மேல் ஆனா பரிய அலவன் அழை புகும்.
அந்த வெள்ளையான நில ஒளி போல் தோன்றக்கூடிய அந்த கடல் மணல் பரப்பில் மேயக்கூடிய நண்டு தன்னுடைய வலைக்குள் ஓடி ஒளிந்து கொள்கிறது அப்படின்னு நிலா வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் மணலில் நண்டுகளின் விளையாட்டை பற்றி அது ஓடி ஒளிந்து கொள்வதை பற்றி சுட்டியிருப்பார்கள். புறநானூற்று பாடல் ஒன்றில் குலை இறஞ்சிய கோள்தாழை அகல் வயல் மலை வேலி நிலவு மணல் வியன் காணல் தென் களிமிசை தீப்பூவின் தன் தொண்டியூர் அடுபொருள அப்படிங்கிறது தாளம்பூ குலை. அடடடா, தாளம்பூ குலை வந்து அந்த குலை வெயிட்டு பாரம் தாங்காம வணங்குதாமா. தாளம்பூ குலை வணங்கக்கூடிய அந்த அகன்ற வயல்வெளி, அந்த மலையில வேலி கட்டிய நிலம் இருக்கு. அந்த நில ஒளி போல அந்த மணல் அங்கே பறந்து கிடக்கக்கூடிய காணல் நிலம். களியில தீ எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி நெய்தல் பூ பூத்து கிடக்கக்கூடிய தொண்டி மாநகரத்தை பற்றி பேசுகிறார்கள். பொருநராற்றுப் படையில் தீயாழ் வண்டின் கொலைக்கேற்ப கலவம் விரித்த மட மஞ்சை நிலவெக்கர் பல பெயர வண்டுகளெல்லாம் இசை பாடும். இந்த இசைக்கு ஏற்ப மயிலெல்லாம் நடனமாடும். இப்படி பல நில மேடுகள்ல இருந்து இடம் பெயர்ந்து வந்து இந்த மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்க கூடியது அப்படின்னு இந்த நில எக்கர் அப்படிங்கிறது இங்க சொல்லக்கூடியது நில மேடுகளில் இடம் பெயர்ந்து மயில் ஆடக்கூடிய காட்சி. நம்ம புறநானூறுல வெள்ளி திசை மாறினும் அங்கிறதுக்கு புறநானூறு, பட்டினப்பாலை இப்படி நிறைய விஷயங்கள்ல இருக்கு. புறநானூற்றுல அலங்கு கதிர் கனலி நால்வையின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தன் காவிரி வந்து கவர்பு ஊட்ட. இதுதான் சொன்னேன் நானு. நம்ம ஐயா அவர்கள் புறநானூறு தொடர்ந்து சொல்வதாலேயும் பிற இலக்கியங்கள் அகநானூறு நம்ம ஐயா பேசுறாங்க, அம்மா குறுந்தொகை பேசுறாங்க, நம்ம நற்றிணை தொல்காப்பியச்செம்மல் இவங்கெல்லாம் பேசின எல்லாம் இந்த வரிகளை எல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் சொன்னதெல்லாம் நம்மால பொருத்தி பார்த்து ரசிக்க முடியுது. ஒளியுடன் கூடிய கதிரவன் 4 திசைகள்ல தோன்றினாலும் பரவாயில்லை, ஒளிரும் வெள்ளி தெற்கே போய் தோன்றினாலும் சென்றாலும் பரவாயில்லை, அழகிய குளிர்ந்த நீரையுடைய காவிரி பல கிளைகளாக பிரிந்து நீர் வளத்தை அளிக்கிறது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. புறநானூறு இன்னொரு பாடல்ல மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புதற்பூ மலர மனை தலை மகவை ஈன்ற அமர்க்கண். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே மூட நம்பிக்கை நம்ம சொல்லிட முடியாது. அறிவியல் சார்ந்தும் பல விடயங்கள் நம்முடைய பண்பாட்டில் உள்ளது. அதைத்தான் இங்க சுட்டுறாங்க. சனி சில ராசிகள்ல இருந்தாலும் வால் நட்சத்திரம் தோன்றினாலும் சுக்கிரன் அவன் தெற்க பார்க்க போயிட்டாலும் சரி, இந்த உலகத்துல வறட்சி வறுமை எல்லாம் மிகுந்து தீய செயல்கள் எல்லாம் ஏற்படும். இது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அதனால அந்த அந்த விண்மீனை வச்சே சொல்றாங்க பாருங்க. ராசி இடம்பெயர்றது மட்டுமல்ல, வால் நட்சத்திரத்தை வச்சு சொல்றாங்க. புறநானூறு இன்னொரு வரி என்னன்னா, வெள்ளி தென்புலத்து உரைய விளை வயல் பள்ளம் வாடிய பயனில் காலை இரும்பறை கிணை மகன் சென்றவன். அந்த வெள்ளியாகிய கோள் தெற்கே போயிருச்சு. விளை வயல்களும் நீர்நிலைகளும் வாடி போய் ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வறுமை காலத்துல ஒரு பெரிய பறை, தடாரி பறை, கஞ்சிரா பறை அதையும் எடுத்துக்கொண்டு பொருணன் ஒருவன், அதாவது யாரு, பாணர், பெரும் புகழை உடைய சிறுகுடி பண்ணனிடம் போய் தன்னுடைய வறுமையை சொல்லிக் கொண்டிருக்கிறான், பாடிக்கொண்டிருக்கிறான், அறிவிக்கிறான் சொல்றான். புறநானூறு இன்னொரு பாடல்ல நீர் நுங்கின் கண் வலிப்ப காண வேம்பின் காய் திறங்க கயங்களியும் கோடையாயினும் ஏலா வெண்பொன் போகுறு காலை எம்மும் உள்ளுமோ பிள்ளையம் பொருண. அந்த நீரு நல்ல வளமையா இருக்கக்கூடிய சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய அந்த நுங்கு காஞ்சு போய் கல்லை போல கடினமாக மாறிவிட்டாலும், காட்டு வேம்பினுடைய காய் பழுக்காமலேயே சுருங்கி உலர்ந்து போய்விட்டாலும், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வத்தி போய் சேரா மாறி காய்ஞ்சு பிளவுகளோடு இருந்தாலும், வெள்ளி தேர்க்கே செல்லும் வறுமை காலமானாலும் என்னையும் உன் நினைவில் கொள்வாயாக அப்படின்னு இங்கே பேசப்படுகிறது. இப்ப நம்ம பேசணும்ல பட்டினப்பாலை, அதுல இருந்தும் நாங்க சொல்லுவோம்ல அப்படின்ன மாதிரி எனக்கு உடனே இந்த வரிதான் உண்மையிலேயே ஞாபகம் வந்தது. வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா. ஆரம்ப வரிகள். சூரியன் திசை மாறி தென்முகமாக போனாலும் வானம் பாடி அது அது குடிக்கக்கூடிய அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய நீரைத்தான் அது அருந்தும் என்று நாம் அறிவோம். அந்த நீரே இல்லாமல் அது அழுதாலும் காவிரியில் புனல் பாய்ந்து பொன் கொளிப்பது தவறுவதில்லை. பொய்யா காவிரியை பத்தி பார்த்திருக்கோம். நேரம் வந்து விட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே நிறுத்திக்கிறேன்.
இதுவரை என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கத்தினையும், குறைகள் இருந்தால் பொறுத்தருள்க. களம் கொடுத்த எங்கள் நிறுவனர், துணைத் தலைவர் உள்ளிட்ட என் வாய்மொழி கேட்ட அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும், சான்றோர்களுக்கும் என் நன்றியினை சொல்லி, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.